அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26 ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், புதிய வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வேகன்சி வெளியிடுவாங்க. அதற்கான மெரிட் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி மெரிட் லிஸ்ட் 1 மெரிட் லிஸ்ட் 2 வெளியிடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்க அடுத்ததாக மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போது இந்த வருஷத்துக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பற்றி தான் முழுமையாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கமும் இந்த ஒரு வீடியோவில் இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன சம்பளம், மேக்சிமம் என்ன சம்பளம், மினிமம் ஏஜ் லிமிட் என்ன, மேக்சிமம் ஏஜ் லிமிட் என்ன. அதே மாதிரி இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இது இந்த மாதிரி ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்றது தெரியல. ஏன்னா அரசு வேலை எப்போ வருது, எப்போ நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க, எப்படி அப்ளை பண்ணணும், இதெல்லாம் தெரியாமலே தான் நிறைய பேர் அரசு வேலைக்கு போக முடியாமல் இருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பற்றினது தான். சரிங்களா? அடுத்ததான் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஸோ இதை பற்றின தகவலும் நம்ம பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் வேணும், ஸோ எத்தனை டைப்பில் டாக்குமெண்ட்லாம் வேணும், என்னென்ன விதமான அதாவது என்ன ஃபார்மெட்டில் டாக்குமெண்ட்லாம் வேணும், ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து இதெல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக 32,500 ப்ளஸ் வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஜிடிஎஸ், பிபிஎம், ஏபிபிஎம் அப்படின்னா என்னென்னா, ஜிடிஎஸ் அப்படின்னா கிராமின் டக் சேவக். அந்த ஜிடிஎஸோட விரிவாக்கம் என்னென்னா, இப்போ ஊர் ஊராக போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் லெட்டர் வந்ததுக்கு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்மேன் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க பேர் தான் ஜிடிஎஸ், அதாவது கிராமின் டக் சேவாக். அடுத்ததா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிபிஎம். இதோட விரிவாக்கம் என்னன்னா, இப்போ இவருக்கு முழுக்க முழுக்க ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு தான் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே தான் இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை இருக்கும். என்னென்னா, ஒவ்வொரு பின்கோடுக்கும் எவ்வளோ லெட்டர் வந்திருக்கு, என்ன பார்சல் வந்திருக்குது, அதை கரெக்டாக பிரித்து கொடுக்கறது தான் அவருடைய வேலை. அடுத்ததா இந்த அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லாத நேரத்தில் இவர் தான் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக செயல்படுவார். சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி. டோட்டலாக நமக்கு 32,500 ப்ளஸ் வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தாங்க. சரிங்களா? ஸோ
அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம். இந்த வேலை வாய்ப்புக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க 10,000 ஸ்டார்ட் பண்ணி 29,380 வரைக்கும் இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்குங்க. இது நார்மல் சேலரி தான். இதை தவிர்த்து 80,000 90,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். அது 5லேருந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த சேலரி கிடைக்குங்க. ஸோ அடுத்ததா ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஓகேங்களா 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வுங்க. 40லேருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க அப்படின்னா பிசி எம்பிசி பிசிஎம் இந்த கேட்டகரிலாம் வரங்களா இருந்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஓபிசியில் தான் வருவீங்க. அவங்களுக்கு 3 வருஷம் வயது தளர்வுங்க. அதில் 40லேருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா ஓபிசி கேண்டிடேட் இந்த கேட்டகரியில் வரவங்க எல்லாருமே 100 ரூபா ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா பிடபிள்யூஆ இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாங்க. சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாதுங்க. ஈஸியாக துல்லியமாகவே நீங்கள் சீக்கிரமாகவே நீங்கள் செலக்ட் ஆக முடியும். உங்களுடைய மார்க்கை வச்சு மட்டுமே இதில் செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தாங்க படிச்சிருக்கணும். அதற்கு மேலே டிகிரி டிப்ளமோ ஐடி யூஜி பிஜி மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தாங்க. அடுத்ததான் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது டாக்குமெண்ட். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசியாக டாக்குமெண்ட்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கான்ஃபிடென்ட் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப் 10ஆம் மார்க் ஷீட்டு, உங்களுடைய என்ஓசி அதாவது நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஓகேங்களா. இது எல்லாமே ரொம்ப அவசியமானதுங்க. இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் முக்கியமான அரசு வருடம் சந்திக்கலாம். தேங்க்யூ.